ஆன்மீக ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லை. யாருமா நீங்க? சிவரஞ்சினி விஜயன். சிவரஞ்சினி விஜயன். குழந்தை பாக்கியம் இல்லை. 5ஆம் பாவகம் டிஸ்டர்பா இருக்கும். குரு டிஸ்டர்பா இருக்கும். இருக்கா இல்லையான்னு பார்த்தலாமா? ஆனா ஒரு ஆளை வச்சு சொல்ல முடியாதுதான். ஆனா குருவின் அமைப்புகளை வச்சு சில தன்மைகளை சொல்லிடலாம். சரிங்களா? குழந்தை பாக்கியம் இல்லை. 6 AM. இந்த இடத்துல டைம் ரொம்ப முக்கியம். 6 AM. கேரள பிறந்திருக்கிறீங்க. கோலாலும்பூர். 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 ஓகே. 26/1/87 6 PM. 26/1/87 6 AM. சாரி, PM AM போட்டு விட்டேன். AM கேரள பிறந்திருக்கிறீங்க. என்ன ஆச்சு? சரி, விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். சரி, இந்த அமைப்புகள்ல குரு நல்லா தானே இருக்காரு. 5ஆம் அதிபதி. ஓகே. மிதுன லக்னம். மிதுன லக்னம் ஆகிய 5ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. இந்த ஜாதகருக்கு குழந்தை இருக்குமா? கண்டிப்பான குழந்தை அமைப்பு இருக்கும். முதல் குழந்தை பெண் குழந்தை அமைப்புங்க. சரி, ஏன் அப்படின்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்காரு. இது ஒரு பலவீனம் தான். சனியோட ஒரே டிகிரியில சேர்ந்திருக்காரு. இந்த ஒரு தன்மையும் இருக்கும். சரி, இந்த அமைப்புல 6ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு மறைவே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல சுக்கிரன் பாருங்க கடுமையான பலவீன அமைப்புகள்ல இருக்காரு. சரிங்களா? சரி, யாரு குழந்தையை கொடுப்பாங்க? எப்போ கொடுப்பாங்க? சந்திர தசை வந்தாச்சு. சந்திரன் இங்க 2ஆம் அதிபதி தசை. ராகு இப்ப நடந்துட்டு இருக்கு. அடுத்தது குரு. அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு மேலங்க. மெடிக்கலா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இதனுடைய துல்லிய அமைப்புகள் உங்களோட ஹஸ்பண்ட் ஜாதகத்துல, பார்ட்னர் ஜாதகத்துல இருக்கும். குழந்தைக்கான நல்ல அமைப்புகளே 2025 செப்டம்பருக்கு பிறகுதான். சந்திர தசையில குரு புத்தியில இருந்துதான் இந்த இடத்துல உங்களுக்கு 5ஆம் பாவகத்தினுடைய தன்மை சரியான அமைப்புல வருது. லக்னத்தை 4 டிகிரியில குரு பாக்குறது ஒரு பலம். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மறையில நட்பு ஸ்தானத்துல இருக்காரு. அதனால லக்னாதிபதி கெடல. இந்த அமைப்புகள்ல அந்த 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு மாதிரியான அமைப்புங்க. ஆனால் உங்களுக்கு குழந்தை அமைப்பு கண்டிப்பா இருக்கும். முதல்ல பெண் குழந்தை அமைப்பா இருக்கும். சரிங்களா? சரி, இந்த கேள்விகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில மறுபடியும் இந்த லைவ்ல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.